Hello guys, welcome to Rajanachi Vlogs. இன்னைக்கு நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா மகாலிங்கபுரம் ஐயப்பன் டெம்பிள் தான் போயிட்டு இருக்கோம். நாங்க ஏந்ததே செம்ம லேட்டு. டைம் இப்போ பாத்தீங்கன்னா more than 11:30 ஆயிடுச்சு. 11க்குலாம் நடை சாத்திடுன்னு போட்டிருக்காங்க. போய் பார்ப்போம் கோயில் ஓப்பன்ல இருக்கா இல்லையான்ட்டு. சொல்லுச்சா இப்போ நீங்க ஒரு யூடியூப் பிளாகரா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, என்ன பேசுவீங்க? யூடியூப் பிளாகரா இருந்தா, யூடியூபரா இருந்தா என்ன பேசுவீங்க? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நாங்கள் ஃபுல்லாக கதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். பார்ப்போம் இப்போ ஓப்பன்ல இருக்கா கோவில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா கோயில் ஓப்பன்ல இருக்கு. கோயில் ஏன் ஓப்பன்ல இருக்குது பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா 11 மணிக்கெல்லாம் மூடுவாங்க. ஆனா இங்க மலைக்கு போறதுனால கோயில் ஓப்பன்ல இருக்குது, அதனால நாங்க தப்பிச்சிட்டோம், அவ்வளவுதான். ஏன்னா இப்ப நிறைய பேர் மாலை போட்டு இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கு இருமுடி அதெல்லாம் அந்த ப்ராசஸ் எல்லாம் போறதுனால இப்போ ஓப்பன்ல இருக்கு. ஆனா இங்க ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா பார்க்கிங், கார் எடுத்தீங்கன்னா பார்க்கிங் பண்ண கஷ்டம். ஒரு வீட்டு வந்து பார்க்கணும், அவனுங்க பார்த்து நேர்பாடு வாட்ச்மேன் அவங்க பார்த்து பாருங்க, விட்டுருவானா விட மாட்டான். இங்க ஒருத்தர் முன்னாடி எடுக்கிற மாதிரி இருக்காரு, அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நாங்க பார்க் பண்ணிட்டு கோவில் வேலை முடிச்சிட்டு கஷ்டப்பட்டு கோயிலுக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய லாஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க டைம் லேட் ஆகி சொல்லி. பட் இங்கே எல்லாம் ஐயப்பா சாமிலாம் மாலை போகிறனால அவங்க சாமி கும்பிட்டுக்கலாம் சொல்லி நாங்களும் உள்ள வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் பிளெஸிங்ஸ் முடிச்சுட்டு எங்கே போகிறோம்? ரொம்ப பசிக்குதுடா, காலையிலேயே இருந்து பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடல, டைம் ஆயிடுச்சுன்னு. சாப்பிட போலாம், லஞ்ச் நான்வெஜ் ஹோட்டலா போலாமா? இப்போதான்டா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை சண்டே அதுமா என்ன சைவம்லாம் சாப்பிட வைக்காதீங்க. நான் காலை கோயிலுக்கு போகிறதா காலை சாப்பிடாமே இருந்தேன், ஒன்லி அசைவம் மட்டும்தான். ஓகே சரி ஓகே, கிட்டக்கா ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருந்தா போய் பார்க்கலாம். நான் பார்த்தே வச்சுட்டேன். அடப்பாவி, நம்ம வந்து மஞ்சள் போகிறோம். ஓகே, 2 தெய்வங்க வந்துட்டு எங்களுக்கு தெரியும் ரொம்ப நாள் நின்றுட்டு இருக்கு. பார்த்துட்டாங்க. வாங்க உள்ள வாங்க கமான். சாப்பிடலாமா? எங்க வேணா போலாம், எனக்கு சோறு கொடுத்தா போதும்பா. அவள்தான் சோறு தான் முக்கியம்பா, நீ என்ன வேணா கொடுப்பா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. அச்சா, இந்த ரோடு ஞாபகம் இருக்கா? இந்த ரோட எப்படிடா மறக்க முடியும் நம்ம? அம்மா காலைல பார்க்க எப்படி இருக்குது, வண்டி நிறைய ஓடுது, புசு புசு புசுன்னு போதா. ஆனா நைட்ல வள்ளுவ கொட்டதுக்கு பாத்தீங்கன்னா வேற ஒரு பேர் இருக்கு. அது ஒரு மாதிரி லவ், அதெல்லாம் கண்டுக்காத. ஆமா, அதுவும் லவ் தான். மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, எல்லா குழம்பும் இருக்கு. அடிச்சு கழுத்துரும் மச்சா சாப்பாடு. பிரியாணி வேணாம், ஒரு வெறுப்பா இருக்கு. அச்சா பிரியாணி வெறுப்பு. அச்சா நோ அச்சா, பிரியாணி வெறுப்பா சொல்லுது. பிரியாணிலாம் வந்து ஒரு கடவுள் எனக்கு இல்ல, ரெஜின்னு அர்ச்சனைக்கு பிரியாணிலாம் எனக்கு வந்து ஐயோ என்ன சார் 100 ரூபாய் தான் போதும் சார் பிரியாணி சார். என்ன பேசுறீங்க? ஃபைனலி ரீச் அட் மஞ்சள். இது வந்து இப்ப மட்டன் சூப் நமக்கு வெல்கம் ட்ரிங்காக கொடுத்துருக்காங்க. ஆன்டி சியர்ஸ் போடுங்க. வேற லெவல் மோகமா இருக்கு. எல்லாரும் வாங்க, முழு நாட்டு கோழி எல்லாரும் வாங்க, நறுக்கிற வெங்காயம், ஒரு புடி ஆல்வேஸ் ஒரு புடி வெல்கம்ஸ் யூ, ஒரு புடி கறிவேப்பிலை ஒட்ட வகை. ஸோ எங்கள் லஞ்ச் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ சிக்னல் அங்கே நின்றுட்டு இருக்கோம். ரெஜின் சொல்லுங்க, எப்படி இருந்தது? நான் சாப்பிட்ட மீல்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மீல் சொல்லுவேன் இது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, எனக்கு எதுவுமே குறைலாம் சொல்ல முடியாது. ரேட் ஹை தான், ரேட் ரொம்ப ஹை தான். ஆனால் மீல்ஸ் சூப்பராக இருந்தது. நான்வெஜ் மீல்ஸு வேற லெவல் தரமாக இருந்தது. அண்ட் அவங்களோட சர்வீஸ் சொல்லவே வேணாம். சும்மா வேணுமா இது வேணுமா கேட்டுனே இருக்காங்க. பில் அச்சா வந்து கேட்டிங்களா? நான்வெஜ் மீல்ஸ் 525, 3 மீல்ஸ் வாங்கல. அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி 380, சுரப்புட்டுகள அது எவ்வளவு தெரியுமா? ஆமா,
அவ்வளவு விலை தான் அந்த டேஸ்ட் நல்லா இருந்துச்சா ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் சண்டே இப்படி தான் போச்சு. ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போனோம், அகைன் ஹோட்டல் போயிட்டு நாங்கள் லஞ்ச் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வீட்டுக்கு போக போகிறோம் சீக்கிரமாக. ரெஜின் உனக்கு எப்படி போச்சு? செம்மையா போச்சு. சாப்பிட்டது தரமா இருந்தது. எங்க அப்பா பிறகு சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சாரு. பழைய சுத்தம் உன்னை எத்தனை தடவை சொல்றது. பாய். இதோட நெக்ஸ்ட் vlogல எங்களை கேட்ச் அப் பண்ணலாம். பாய்.